பிரியமானவர்களே, அப்படி கஷ்டப்பட்டு வளர்ந்த நாங்க தான் இந்த ஏழைய நினைச்சார் ஆண்டவர். முத எங்க அம்மாவை தான் நினைச்சார். கர்த்தர் எங்க அம்மாவை குணமாக்கி சாட்சியா நிறுத்தி இறந்ததெல்லாம் திரும்ப எங்களுக்கு கொடுத்தாரு. ஒரு ஆம்பளை தோந்து போயிருவாங்க. எங்க அம்மா வயல்ல போய் 6 மாத நேரம் ஏறி பாசனம், இரவும் பகலும் கண் கழிச்சு அந்த களத்தடியிலே படுத்துக்கிற ஒரு ஆம்பளை போய் படுக்க மாட்டாங்க. ஆனா விடிய விடிய எங்க அம்மா பகலா அந்த வயலுக்காக பட்ட கஷ்டம். ஏன்னா என் பிள்ளைகள் பிச்சை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விவசாயம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுலேருந்து ஊர்ல வாங்குறத நிறுத்தினாங்க. இப்படிதான் எங்க அம்மாவை கர்த்தர் உயர்த்தி எங்க அம்மா மூலமா என்ன தொட்டாரு. என்னைக்கு எங்க வீட்டுக்கு ஏசப்பா வந்தாரோ அன்னையிலிருந்து ஒரு சோத்துக்கு கூட நாங்க அலைஞ்சு தெரியவே இல்லை. எங்க அக்கா இருக்காங்க சாட்சி, எங்க அண்ணா இருக்காரு. அதுலேருந்து எங்க அம்மா என்ன பண்ணாங்கன்னா, எங்க வீட்டுக்கு வருகிற சாமியாரா இருந்தாலும் சரி, கை உடைஞ்சவன் கால் உடைஞ்சவன் முடியாதவங்க யாரா இருந்தாலும் சரி, எங்க வீட்டுக்கு யார் வந்தாலும் எங்க அம்மா சாப்பிடாம அனுப்பவே அனுப்பாரு. நீங்க சாப்பிட்டு தான் போகணும் சொல்லுவாங்க. கேமரா தொல்லையே தாங்க முடியலையே அப்படின்னு. இதை ஏன் சொல்றேன்னு தெரியுமா? நாங்க கர்த்தர் ஒரு ஆராதனையில கூட கட்டளிக்கல. பிரியமானவர்களே, நான் தான் போய் எங்க அம்மா தான் சபையை கூட்டுவாங்க. வேற மாடியில ஏறி நான் தான் பாய் போடுவேன், நான் தான் ட்ரம் அடிப்பேன். ட்ரம் அடிச்சு 3-4 ட்ரம் கிழிச்சிருக்கிறான். எங்க பாஸ் திட்டவே மாட்டார். நீ கிளிடா ராஜா, நீ எந்த பாசமா திட்ட மாட்டாங்க. நீ எத்தனை ட்ரம் கிழிச்சாலும் பரவாயில்ல, அடிக்க கத்துக்கோ. இங்க வந்து சபை ஆரம்பிச்சதுக்கு பிறகு கூட ட்ரம் தான். பிரியமானவர்களே,
அதனாலதாங்க இன்னைய வரையும் எங்க குடும்பத்துல இந்த சாப்பாட்டு பிரச்சனை வந்ததே கிடையாது. இன்னைய வரையும் சாப்பாட்டு பிரச்சனை வந்தது இல்லை. அதே மாதிரி துணிமணி, நான் போட்டிருக்க சட்டையிலிருந்து டவுசர் வரையிலையும் கர்த்தர் கொடுக்கிறது தான். இந்த டைல்ஸ் போட்டிருக்கமே, இது கர்த்தரால வந்தது. நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணோம். ஆனா எப்படி வந்தது, ஏன் வந்ததுன்னு எனக்கே தெரியுது. ஆனா வந்தது கர்த்தர் எனக்கு ஊழியத்தை கொடுத்தாரு. பல பகுதிகளில் போய் ஊழியத்தை செய்யறாரு. போனேன், கர்த்தர் ஆசீர்வதித்தார். நான் போன இடமெல்லாம் என் சபைக்கு இது வேணும் அது வேணும் நான் கேட்டு யார்ட்டையும் கெஞ்சல. ஆனா என் ஆண்டவர்கிட்ட கெஞ்சினேன். ஆண்டவரே சபை எத்தனை நாள் தான் இந்த சிறு தரலையே உட்கார்ந்து இருக்கிறது ஏசப்பா. நான் போன இடங்கள்ல அந்த ஊழியர்கள் மூலம் என்னுடைய தேவையை சந்தித்து நேர்த்தியாய் செய்து முடிக்கிறார். ஆண்டவரை தேடுறவங்களுக்கு ஒரு